ஃபிலிம்ஸ் அண்ட் ஃபேன்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் உங்களோட விஜய் கார்த்திக். இன்னைக்கு நம்ம மூவி ரிவ்யூல பார்க்க போற திரைப்படம் மலைக்கோட்டை வாலிபன். மோகன்லாலுடைய ஆக்டிங்கிறப்போ கேரளா மட்டும் இல்ல தமிழ்நாட்டிலையும் அவருக்கு உண்டான ஃபேன் பேஸ் அப்படிங்கிறதே தான் இருந்திருக்கு. ஆனா இந்த படம் உருவான விதம் அப்படிங்கிறது லிஜோ ஜோஸ் பேன் இந்தியா படம் வந்து ட்ரை பண்ணியிருக்காரு. பட் ஸ்டில் இது மலையாள லாங்குவேஜ் ரிலீஸ் ஆயிருக்கு. ஆனா இதுல இருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸ் எல்லாமே இப்போ ஃபைட் சீக்வன்ஸ் ஆகட்டும், ஸ்டோரி பிளாட் ஆகட்டும், அதுல வரக்கூடிய இந்த கதாபாத்திரங்கள் எல்லாமே சவுத்துல இருக்கக்கூடிய ஆடியன்ஸை கவரும் விதமாக தான் இருந்திருக்கு. மோகன்லாலுடைய கேரக்டர் எப்படி டிசைன் பண்ணியிருக்காங்கன்னா, அவர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான பர்சன், சண்டையான போட்ட ஜெயிச்சு தான் வருவாரு, போராட்டத்தினால வெற்றி தான் அவர் கிடைக்குங்கிற மாதிரியான கேரக்டர். அந்த கேரக்டருக்கு ஒரு கட்டத்துல லவ் வருது, அதுக்கு ஏற்பட்ட பிரச்சனைகள் வருது, இதெல்லாம் அது எப்படி மீண்டு வராரு. இதுதான் மலைக்கோட்டை வாலிபனுடைய மொத்த கதையே. ஸ்டோரியோடைய வெயிட்டேஜ் இந்த படத்துல அவ்வளோக்கா இல்ல அப்படிங்கிறது படத்துக்கு ஒரு பெரிய மைனஸ்னே சொல்லலாம். பட் இருந்தாலும் மோகன்லாலுடைய ஆக்டிங் படத்தை தூக்கி நிப்பாட்டி இருக்கு. மோகன்லாலை தாண்டி சோனாலி ஆகட்டும், இல்ல இதுக்கப்புறம் வரக்கூடிய சின்ன சின்ன கேரக்டர்ஸுமே அவங்களோட கதாபாத்திரங்களை அங்கிருந்து முடிஞ்ச அளவுக்கு பதிவு பண்ணிட்டு தான் போறாங்க. பிரசாந்தோடைய மியூசிக், மோகன்லாலுடைய இன்ட்ரோல இருந்து ஆரம்பிச்சு ஸ்டன் சீக்வன்ஸ் அண்ட் வரக்கூடிய இந்த லவ் போர்ஷன்ஸ் எல்லாமே அவருடைய பெஸ்ட்டை கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லலாம். டெக்னிக்கல் டீம்லாம் எவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நீங்க வந்து ஃப்ரேம் பை ஃப்ரேம் நீங்க பார்க்கலாம். அவ்வளவு தூரம் நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க படத்துல இருக்கக்கூடிய அந்த கிராண்ட் லுக்கு கொண்டு வரக்கு. பட் ஸ்டில் ஓவராலா பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஹாஃப் தாண்டி செகண்ட் ஹாஃப் என்டர் ஆகும்போது படம் எங்கேயோ லேக் அடிக்குது. ஆனா நம்மளால கரெக்டா ஐடென்டிஃபை பண்ண முடியல இங்கதான் அப்படின்னு சொல்லிட்டு. செகண்ட் ஹாஃப் இன்னும் கொஞ்சம் ஷார்ப்பா பண்ணியிருந்தாங்க அப்படின்னா மலைக்கோட்டை வாலிபன் நல்ல பெட்டரான படமாவே வந்திருக்கும். பட் ஸ்டில் ஒரு ஸ்டார் வேல்யூடைய படம் அப்படின்னு கம்பேர் பண்ணும்போது எடுத்து பார்க்கும்போது அந்த கிரைட்டீரியாக்குள்ள தாராளமா இந்த படத்தை நீங்க கொண்டு வரலாம். மோகன்லாலுடைய படம்ங்கிறது வந்து இந்த இடத்துல வந்து சாட்டிஸ்ஃபை எல்லாரையும் பண்ணிருக்கு. ஈவன் இந்த இடத்துல வந்து ஒரு ரேண்டமான ஒரு ஹீரோவா எடுத்து போட்டாலும் கூட இந்த படம் ஓகேவா அப்படிங்கிற ரேஞ்சுக்கு வந்திருக்கும். ஸோ ஓவராலா பாக்குறப்போ லிஜோ ஜோஸ் அவருடைய பெஸ்ட் கொடுத்துருக்காருன்னே சொல்லலாம். இந்த படத்துக்கு நம்ம சேனல்ல கொடுக்கிற ரேட்டிங் 3/5. இதே மாதிரி ரிவ்யூ வந்து விஜய் கார்த்திக்.